இப்ப நான் சொல்லக்கூடிய இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ஒருவேளை அதிமுக பீரியட்ல அதிமுக ஆட்சி செஞ்சும் போது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அண்டாலாம் எனக்கு கையிலேயே பிடிச்சிக்க முடியாது. 2 காலி சலங்கை கட்டி இந்த பக்கம் ஒரு AK-47 வச்சு வாயில ஃபுல்லா அணுகுண்ட வச்சுக்கிட்டு சும்மா டாமு டூம்னு குதிச்சிருப்பாரு. என்னலாம் சொல்றேன்னு கேளுங்க. ஆனா இது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறத கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. முதல் விஷயம், 30 பாய்ஸ் 13 கேர்ள்ஸ். இன்னைக்கு என்ன தெரியுமா, அரசு பள்ளி விழுந்து சாப்பாடை சாப்பிட்டு வாந்தி மயக்கம், என்னடா வாந்தி மயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்கள பார்க்கும்போது எல்லாருக்குமே வாந்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகம் பார்க்கும்போது தான் சாப்பாட்டுக்கு பள்ளி விழுந்துச்சு சார் அப்படிங்கிறாங்க. தூக்குங்க எல்லாரையும் உடனடியா ஆம்புலன்ஸ் பிடிச்சு 43 குழந்தைகளையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. மொத்தம் 44 பேர். அதுல ஒரு நபர் அப்பா கூட அம்மா கூட பேரண்ட்ஸ் கூட போயிட்டாங்க. அவங்களையும் கூப்பிட்டு வந்து சிகிச்சை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பட் 44 பேர் 44 குழந்தைகள் வச்சுக்கோங்களேன். இது மட்டும் ஏடிஎம்கே பீரியட்ல நடந்துச்சுன்னா 43 பள்ளி மாணவர்களுடைய உயிரை விளையாடுகிறது அதிமுக. இந்த அரசு தொடர வேண்டுமா, இதோ விவாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதத்தை தொடங்கியிருப்பாங்க. இததான் மக்கள் நம்புறாங்களா? உண்மையிலேயே இப்படிதான் வேணுமா? 43 குழந்தைகளுக்கு யார் பதில் சொல்லுவா? இன்னைக்கு வேற ஒருத்தனும் கிடையாது. இன்னைக்கு ஒரு முக்கியமான டிவி டிபேட் ஷோல ஒருத்தன் கேட்கறான். அவன் தான் பெரிய ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான், எங்க பிளாட்ஃபார்ம்ல ஒரு பார்ட்டியா ஒருத்தன் வன்முறை செஞ்சுட்டான், எப்படி நீங்க தடுப்பீங்க? இதுக்கெல்லாம் நீங்க போய் ஸ்டாலின் குத்தம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். உடனே அந்த பக்கமா இருக்கக்கூடிய அதிமுக பீரியட்ல கேட்கறாங்க, அதிமுக சைடுல இருக்கிறவங்க கேட்கறாங்க, அப்ப இது யார் குத்தம் சொல்ல? கூட்டு பாலியல் வன்முறை. இன்னைக்கு கூட ஒரு கூட்டு பாலியல் வன்முறை தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? ஒரு 13 வயசு 17 வயசு குழந்தைகள் குடிச்சிட்டு 2 பேர் வந்திருக்காங்க. தெரியாம அந்த பைக் விழுந்துருச்சோ, பயத்துல அந்த பையன் ஓடி இருக்க, அந்த குழந்தை தூக்கிட்டு போய் 2 பேர் கூட்டு பாலியல் வன்முறை செஞ்சிருக்காங்க. நம்ம வீட்டுல இதெல்லாம் நடந்துச்சுன்னா பதமா இல்லையா? என் வீட்டு குழந்தைகளை நாளைக்கு எப்படி நான் ஸ்ட்ரீட்ல அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா? ஆனா இது திமுக பீரியட். வாயை மூடிட்டு என்ன செய்தி சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நீங்க கேட்கணும். இப்போ அந்த அதிமுக காரங்க சொன்னோன்னே கூட்டு பாலியல் வன்புணர்வு அப்படின்னு சொல்லி இப்ப ஏதாவது எவ்வளவு வந்துட்டு இருக்குன்னு சொன்னோன்னே திமுக காரங்க இருந்து பொள்ளாச்சி இருக்குல்ல, பொள்ளாச்சி இருக்கு, இன்னொன்னு சொல்லி பார்ப்போம், தெரியல. ஏன் பொள்ளாச்சி போதாதா? இது ஒண்ணுக்கு ஒரே ஒரு விஷயம் எக்ஸாம்பிள் தான், பொள்ளாச்சி போதும் அப்படின்னு சொல்றான். நான் கேட்கிறேன், இன்னைக்கு பொள்ளாச்சி இருக்கு ஒத்துக்கிறேன், மீதம் இருக்கும் இங்க திமுக சைடுல எத்தனை கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கான வழக்குகள் வந்துருச்சு? அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து இந்த பக்கமா இருக்கக்கூடிய இன்னைக்கு நடந்தது வர எல்லாமே கூட்டு பாலியல் வன்புணர்வு. அது சார்ந்து இருக்கக்கூடிய யாருங்க சார் அப்படிங்கிற கேள்வி இதெல்லாம் நீ மூடி மறைக்கிறதுக்கு என்ன சொல்ற? பொள்ளாச்சி எடுத்துட்டு வர மக்களாகிய நாம தாங்க முட்டாள். பொள்ளாச்சியை பெருசா பேச வச்சாங்க, கம்ப்ளீட்டா பொள்ளாச்சியோட கொடூரங்கள்லாம் இங்க நடந்திருக்கு. ஆனா எதையுமே பேச வைக்கல, எதையுமே பேச பொருளா மாத்தல. அதாவது ட்ரெண்டிங் ஆகல. ட்ரெண்டிங் ஆக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்தது திமுக. ட்ரெண்டிங் ஆக்கக்கூடிய ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறது அதிமுக, இப்போதைய எதிர்கட்சி. இம்புட்டு தான் வித்தியாசம். ஆனா கொடூரங்கிறது ரொம்ப ரொம்ப கூடுதலா நடந்துட்டு. சுபஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பொண்ணை பத்தி நம்ம நல்லாவே தெரியும். அதிமுகவினுடைய பேனர் விழுந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் சுபஸ்ரீக்கு நம்ம இன்னைக்கும் வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு இதே திமுகவினுடைய பேனர் விழுந்து ஒரு பள்ளி மாணவி, உங்க வீட்டு குழந்தை நின்றுட்டு ஸ்கூல்ல இருக்கு, அந்த பேனர் விழுந்து மண்டையில அடிப்பட்டு அப்படி பிளட் ஒழுகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்த்தா எப்படி இருக்கும்? எவன்டா அந்த பேனர் வச்சது அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா இது செய்தியில வந்துக்கணுமா வேண்டாமா? சுபஸ்ரீக்கு இவ்வளவு பொங்குனீங்களா, அது ஒரு உயிர் தான். ஆனா இந்த பள்ளி மாணவிக்கு ஏதாவது நடந்துச்சு என்னடா இருக்கும், நீங்களும் பேனர் வச்சு இப்படி கழுத்து இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி யாராவது நம்ம கேட்டோமா? அது எப்படி வைக்க கேட்போம்? அரசியல்வாதிகள் என்ன கொம்பா முளைச்சிருக்கு? ஒண்ணும் கிடையாது. நாம கொடுத்த பவர் தான் இவங்க இப்படி ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத மக்கள் உணர வேண்டும். அந்த பள்ளி மாணவிக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சிருப்பாங்க?